விதியை வெல்லும் நட்சத்திர வகுப்பு வரும் செப்டம்பர் 11 முதல் 17 வரை 7 நாட்கள் குருஜி டாக்டர் சிவகுரு ரூபன்ஜி சத்யசீலன் அவர்களால் அதிகாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை ஜூம் வாயிலாக ஆன்லைனில் நடைபெற இருக்கிறது. ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு உடனே கால் பண்ணி முன்பதிவு செய்யவும். சில பேர் இந்த 0001 ஆர் 1111 ஆர் 0011 இப்படி 1 ஃபுல்லாக ஒன்றா வரும், இல்லை வெறும் ஒன்றா வரும். இந்த மாதிரி நம்பர்ஸ் எடுக்கிறதுனால சார் நான் வந்து ஃபேன்சி நம்பர்னு ஒருத்தவங்களுக்கு நான் வந்து சஜஷன் கொடுக்குறதே கிடையாது. ஏன்னா ஃபேன்சி நம்பருங்கிறது நான் சொல்கிற அதிர்ஷ்ட எண்களை நீங்கள் எடுத்தீங்கன்னாக்க அது செகண்ட் ஹேண்ட் கார் டீலர்கிட்ட இருக்கவே இருக்காது. செகண்ட் ஹேண்டாக நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கனாக்க இந்த காலத்தில் முடியாது. நான் சொல்கிற நம்பர் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அங்கே போகவே போகாது. நான் வந்து ஒரு ஓனர் ஆஃப் தி வெஹிக்கிள் அப்படின்னா நான் மட்டும் எனக்கு ஏற்ற மாதிரி எண்கள் கொடுங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. அது அப்படி கிடையாது. ஏன்னு கேட்டிங்கனாக்க அது ஓட்டக்கூடிய அந்த டிரைவர் வந்து ஒருத்தராக இருப்பார், ட்ராவல் பண்ணக்கூடியது, அதுக்குண்டான வர்ணங்கள் இருக்கும். ஸோ அதிர்ஷ்ட வர்ணங்களா, இந்த எண்ணுக்கு பொருத்தமான வர்ணங்களா, அந்த மாதிரி ஒரு கேள்விகள்லாம் வரும். உழைச்சி பிழைக்கணும்னு நினைக்கிற ஒரு தன்மை வந்துருச்சுனாலே அவங்களுக்கு நம்ம உதவிகரமாக இருக்கணுங்கிறதுனால நான் சொல்கிறேன். அவங்களெல்லாம் கண்டிப்பாக நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணி ஒரு 16,000 ரூபா பணம் போயிட்டு போகுது, நீங்கள் எடுங்க. ஒன்று வந்து என்னென்ன நடக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். 5 கார் வச்சிருந்த டாக்ஸி குறைஞ்சு ஒன்று இப்போ நான் வாடகைக்கு ஓட்டிக்கிட்டு இருக்கேங்கிற நிலைமையில இருக்கிறவங்க இவங்க எந்த நம்பர்ஸ்ல தப்பு பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்கு? பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். எண்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான இடம் வகிக்குது, அந்த எண்களை நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும், அது நம்மளோட 2 வீலருக்கோ இல்லை 4 வீலருக்கோ இல்லை நம்மளுடைய பெயருக்கோ எண்கள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு வேல்யூவான ஒரு விஷயம்னு நமக்கு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக ஜெமாலஜிஸ்ட் மற்றும் நியூமராலஜிஸ்ட் பாலசுப்ரமணியம் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம்மா, வாழ்க வளமுடன். பிரணவ மந்திரம் சேனலுக்கு நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நீங்க ஒவ்வொரு இடத்துலையும் எண்களை பத்தி நிறைய வலியுறுத்துறீங்க. இந்த நம்பர்ஸுக்கு நிறைய வேல்யூ இருக்கு, உயிரை கொடுக்கறதும் நம்பர்ஸ் தான், உயிரை எடுக்கிறதும் நம்பர்ஸ் தான் அப்படிங்கிறது. இப்போ நம்ம வந்து ஒரு ஃபேன்சி நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 வீலர் எடுக்கிறோம், இல்லை 4 வீலர் எடுக்கிறோம். இந்த ஃபேன்சி நம்பருக்குன்னு கிரேஸ் பண்ணி செலவு பண்ணுறவங்க ஒரு கேட்டகரி பீப்புள் இருக்காங்க. எனக்கு அதெல்லாம் வேண்டாம், என்ன நம்பர் வருதோ அது போதும்னு. இது சில பேருக்கு லக்கியாகவும் இருக்குது, சில பேருக்கு வந்து அதுவே வந்து பிரச்சனையாகவும் மாறுது. எடுத்துகிட்டு வந்து அடுத்த 3வது நாள் ஆக்சிடென்ட் ஆகி வண்டி சர்வீஸுக்கு போயிடும். சில பேர் லைஃப் டைம் நான் ஒரு ஆக்சிடென்ட் கூட பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. பொதுவாக இந்த நம்பர்ஸ் பற்றி சொல்லிட்டு எந்த மாதிரி நம்பர்ஸ் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் 2 வீலர் ஆர் 4 வீலருக்கு அப்படிங்கிறத பற்றி. வாகன எண்களில் நம்ம வந்து பார்க்கும்போதுமா, வாகன எண்களில் நான் பிரத்யட்சமாக சில ப்ரூஃப்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. செகண்ட் ஹேண்ட் கார் டீலர்ஸ்கிட்ட போங்க, எடுத்தோன்னே சொல்லிடுறேன். ஓகே. அந்த நம்பர்ஸ் ஃபுல்லாகவே வந்து பிராண்ட் நியூ அப்படிம்பாங்க. பாருங்க சார், கொஞ்சம் தான் ஓடி இருக்கு, பாருங்க நல்லா இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிராண்ட் நியூவை ஏன் அவர் வித்தாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்கள் அதை கேட்கணும். அப்போ நம்ம சொல்கிற நம்பர்ஸ் வந்து பெரும்பாலும் வந்து நீங்கள் செகண்ட் ஹேண்ட் கார்ஸில் பார்க்கவே முடியாது. நான் சொல்கிற அதிர்ஷ்ட எண்களை நீங்கள் எடுத்தீங்கன்னாக்க அது செகண்ட் ஹேண்ட் கார் டீலர்கிட்ட இருக்கவே இருக்காது. செகண்ட் ஹேண்டாக நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கனாக்க இந்த காலத்தில் முடியாது. நான் சொல்கிற நம்பர் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அங்கே போகவே போகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா விற்க மாட்டாங்க. இன்னைக்குமே அவங்க கிட்ட தலைமுறையா அவங்கள்ட்டே இருக்கும். அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கிறதுனால இந்த வண்டி வந்ததுலேருந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இப்போ எல்லாரும் டியூவில் தான் எடுக்கிறாங்க. குறிப்பாக வந்து ஆம்னி பஸ்ஸஸ்லேருந்து எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டியூவில் டாக்ஸி ஓட்டுறவங்கலாம் டியூவில் தான் எடுக்கிறாங்க. அது எடுக்கிறவங்க டியூவை கட்டணும், அதுவே கட்டிக்கும். நான் சொல்கிறது டியூவை அதுவே கட்டிக்கும். வந்ததுலேருந்து உங்கள்கிட்டயே இருக்கும். அது ஆக்சிடென்ட் சார், இது வந்து ஆக்சிடென்ட் ஆகாதா? ஆக்சிடென்ட் கண்டிப்பாக ஆகாது. வேறு என்ன சார், மெக்கானிக் பிரச்சனை வருமா? வரும், வராமல் இருக்காது. ஏதோ 1-2 பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா பக்கத்துலேயே மெக்கானிக் ஷாப் இருக்கும். அந்த நம்பர் எடுத்தோம்னா இந்த அளவுக்கு அதுவே வழிகாட்டி அதோட வேலையை அது பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கும். அது டியூவை அதுவே கட்டிக்கும். வாகன எண்களை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் நம்பர்ஸ் மட்டும், இந்த 4 நம்பரை மட்டும் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அது முறையில்லை, மொத்தமாக கால்குலேட் பண்ணணும். அப்போ ஆர்டிஓ ஆஃபீஸ்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க இந்த 4 நம்பரை தான் கணக்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 8ஆம் நம்பர் அவாய்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 8ஆம் நம்பர் வந்து அப்ளிகேஷனில் கேட்டால் மட்டும்தான் கொடுப்போம்னா அந்த 4 நம்பரோடய அவங்க நிறுத்திக்கிட்டாங்க. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னாக்க மொத்தமாக நம்ம கூட்டணும். கூட்டும்போது என்ன எழுத்துக்கள், என்ன கண்ணில் வந்து தெரியக்கூடிய எண் வந்து என்ன எண் இருக்கணும் அப்படிங்கிறதையும் கூட்டி
என்ன வரணுங்கிறது எண் சம்மந்தப்பட்டது தான் இது. நம்பர்ஸ். ஃபுல்லாகவே எண் சம்மந்தப்பட்டது. இப்போ ஒருத்தருக்கு கேட்குறாங்க, இப்போ நான் வந்து ஒரு ஓனர் ஆஃப் தி வெஹிக்கிள் அப்படின்னா, நான் மட்டும் எனக்கு ஏற்ற மாதிரி எண்கள் கொடுங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. அது அப்படி கிடையாது. ஏன்னு கேட்டிங்கனாக்க, அது ஓட்டக்கூடிய அந்த டிரைவர் வந்து ஒருத்தராக இருப்பார். ஆமாம். ட்ராவல் பண்ணக்கூடியது. அதுக்குண்டான வர்ணங்கள் இருக்கும். ஸோ அதிர்ஷ்ட வர்ணங்களா, இந்த எண்ணுக்கு பொருத்தமான வர்ணங்களா, அந்த மாதிரி ஒரு கேள்விகள்லாம் வரும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம குழப்பத்தை ஏற்படுத்தாமல் ஒரு தெளிவான ஒரு விளக்கமாக நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இதனுடைய டோட்டல் எழுத்துக்கு நம்பர் வந்து உங்களுக்கு நான் சொல்கிற ஒரு 5 நம்பர் தான். 5 நம்பர் தான். 37ன்னு வரணும், 46ன்னு வரணும், 55 வரலாம். அதாவது இந்த 4 நம்பர்ஸை 4 நம்பர் இல்லை, மொத்தமாகவே. அதான் 4 நம்பரை கூட்டக்கூடாது, மொத்தமாக உள்ள நம்பர் அப்ப தானே. இந்த TN 30N 37 அந்த AX மாதிரி. 6217 வருது இல்லைங்களா? அப்படி சோ இந்த மொத்தம் லெட்டர்ஸை விட்டுட்டு அந்த பாக்கி எல்லா நம்பர்ஸும் கூட்டணும். லெட்டர்ஸோடயே சேர்த்து கூட்டணும். ஓ அந்த TN அந்த A நம்பர் 37 AX அப்படிங்கிற போது இந்த AX-ஐயும் கூட்டணும். மொத்த நம்பரையும் சேர்க்கணும். இந்த எழுத்துக்களுக்கு உண்டான அந்த எண்களுடைய வேல்யூவும் அதில் சேர்த்து மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க வரக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 37, ம் 46, ம் அதுக்கடுத்து 55. இந்த எண்ணு வந்து வரணும். இன்னொரு 2 எண்ணு இருக்குது, அது என்னன்னு சொல்லிடுறேன். 41, 50. இந்த 5 நம்பரில் மட்டும்தான் வரணும். என்ன சார் ரொம்ப கம்மியாக கொடுக்குறீங்கன்னா, நல்லது எப்பயுமே மிக குறைவாக தான் கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் என்ன இப்படி நாங்க கால்குலேட் பண்ணி தேடி பிடிச்சி எப்படி நம்ம ஆமாம், வேணும்னாக்க நீங்கள் பண்ணி தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. ஏன்னா வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய டேட்டாவில் நம்ம வந்து தெளிவானது இந்த விஷயங்கள் தான். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்டாக கொடுத்துறேன். ஸோ இந்த 5 நம்பர் வர்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டா மட்டும் பத்தாது. ம் கடைசி எண் இருக்குது பார்த்தீங்களா, ஆமா அந்த கடைசியில் கண்ணில் தெரியும் பாருங்க, ஒரு ஆமா எண் ஆமா தெரியும் பார்த்தீங்களா, அது 7ஆக இருக்கணும். உதாரணத்துக்கு இப்போ 007 இருக்கலாம், 4777 6217 இருக்கலாம். அந்த மாதிரியான வரும்போது அந்த எண் வந்து சார் இதில் நீங்கள் சொல்கிறது பார்த்தா ரேண்டமாக தானே இருக்குது, இவ்வளோ பணம் கட்டி நான் ஃபேன்சியாக வாங்குறேன், ஃபேன்சியாக வாங்க முடியாதுன்னா, ஃபேன்சியும் இந்த லக்கும் சேர்ந்த நம்பர்ஸ் வர்றது ரொம்ப ரொம்ப குறைவு. அந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் ஃபேன்சி நம்பர்னு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நீங்கள் அவங்களோட போட்டி போட முடியாது. அதுக்கே நிறைய சார்ஜஸ் இருக்கும். ஆர்டிஓ ஆஃபீஸஸில் டிமாண்ட் ஏற ஏற சார்ஜஸ் அதிகமாக வரும். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க 777 அப்படின்னு நீங்கள் வந்துருச்சுனாலே 77 வந்தாலே அவங்க சார்ஜஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர், இந்த நம்பர் எனக்கு வேணும்னா ஒரு 5 நம்பர் கேட்பாங்க. 5 நம்பரை கொடுக்கும்போது நீங்கள் 3 நம்பர் 5 நம்பர் கூட அந்த 1000 நம்பர் தான் நமக்கு அலாட்மெண்ட்டு. அதற்குண்டானது தான் இந்த 16,000 ரூபா பணம். காருக்குன்னா 16,000, 2 வீலர்னா 5,000 பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பணத்தை நம்ம கொடுக்கும்போது ஒரு அங்கலாப்பு, என்னடா இது ஒரு ஃபேன்சி நம்பராக எடுக்க முடியலையே, பணம் கட்டி இந்த நம்பர் தான் எடுத்தோமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆம்னி பஸ் ஓனர் இருக்காங்க. அவங்க வந்து ஆரம்பத்தில் வந்து 2 பஸ் வச்சுக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு கடைசியாக இழுத்து மூடிட்டு போயிடலாம், நீங்கள் சொல்கிறத பொறுத்துன்னு ஒரு ஓட்ட TVS 50ல் நம்மளை வந்து பார்க்குறாங்க. நாம் வந்து எடுத்து கொடுத்த அந்த லெட்டர்ஸ் இது பார்த்திங்கனாக்கா அந்த நம்பர்ஸ் எடுத்து கொடுக்கும்போது ஆர்டிஓவே கேட்பாராம், இது என்னப்பா இருக்குது, 25,000 ரூபா பெட்டி ஆம்னி பஸ்ஸெல்லாம் 25,000 ரூபா, ஏன்ப்பா இதை போய் எடுக்கிறீங்கன்னா, சார் பெரிய கும்பிடு, தயவுசெய்து என்ன கொடுத்துருக்கோமோ அதை கொடுங்க, எங்களுக்கு வேறு எந்த இதுவும் வேண்டாம், எங்களுக்கு இதுதான் நல்லா இருக்குது, எங்களை வாழ வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வாங்கிட்டு வருவாங்களாம். ஸோ அவங்க சொல்லும்போது பார்த்திங்கன்னா இப்போ வந்து 100 பஸ் ஆகிடுச்சு, 100 பஸ்ஸஸ் ஆகிடுச்சு. அந்த கம்பெனி வந்து மிகப்பெரிய லெவலில் அவங்க வந்துட்டாங்க. ஸோ ஆம்னி துறையில் இருக்கவங்க பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி டாக்ஸி ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, உழைச்சி முன்னேறணும்னு நினைக்கிற ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர், ஒரு ஏதாவது ஒன்று செஞ்சு அது முன்னேறிடணும் அப்படின்னு நினைக்கிறவர், அந்த மாதிரி உழைச்சி பிழைக்கணும்னு நினைக்கிற ஒரு தன்மை வந்துருச்சுனாலே அவங்களுக்கு நம்ம உதவிகரமாக இருக்கணுங்கிறதுனால நான் சொல்கிறேன். அவங்களெல்லாம் கண்டிப்பாக நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணி ஒரு 16,000 ரூபா பணம் போயிட்டு போகுது, நீங்கள் எடுங்க. ஒன்று வந்து என்னென்ன நடக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். அதனுடைய டியூவே அது கட்டிக்கும். ஆமாம், என்னுடைய அனுபவத்தில் 25 வருஷம் அனுபவத்தில் சொல்கிறேன், அதனுடைய டியூ வந்து அதுவே கட்டிக்கும். அன்னைக்கு முதல் நாள் வரைக்கும் பணம் இல்லைனாலும் முதல் நாள் நைட்னாச்சும் வரும், அந்த பணம் வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். அதனுடைய டியூ அதுவே கட்டிக்கும், சீஸ் ஆகாது வண்டி. 2வது, அது வந்ததுக்கு பிறகு உங்கள்கிட்டே தான் இருக்கும், ரொம்ப நாளைக்கு இருக்கும், கை மாறாது. 3வது, சின்ன சின்ன ரிப்பேர் பிரச்சனைகள் வந்தாலும் எப்பாவது ஒரு தடவை தான் வரும். வரும்போது பார்த்திங்கன்னா அதற்குண்டான தீர்வும் அங்கேயே இருக்கும், பக்கத்துலேயே ஒரு மெக்கானிக்கல் கடை இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு தன்மைகள் இருக்கும். கூடுதலாக நான் கவனித்தது என்னன்னு கேட்டிங்கனாக்க, அந்த வண்டி ஓனருக்கு ஆயுளையும் அதிகரிக்கும், அந்த வண்டி ஓனர் நல்லா இருக்கார்.
இது ரொம்ப முக்கியம். ஏன்னா முக்கியமானது. நெறைய ஆக்சிடென்ட்ஸ்ல உயிர் போறது தான் அதிகம். ஆமா. நீங்க இந்த வண்டிக்குடைய ஓனர் இருக்காங்க இல்லைங்களா? அவங்களுக்கு ஆயுள் தன்மையும் அதிகரிக்குது. இது ஏன் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் குடுத்துட்டு இருக்கு. இந்த வண்டி வாகனம் எதுக்கு குடுக்குதுன்னு கேட்டீங்கன்னா, வண்டியினுடைய வாகனம் போக்குவரத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா, 8ஆம் நம்பர் அதிகம். 8ஆம் நம்பர் தான் இந்த போக்குவரத்து துறையில பார்த்தீங்கன்னா, 8ஆம் நம்பர் 8 போட்டு தான் நம்ம வண்டியே எடுக்க 8 முடியும். போட்டு தான் அந்த 8 எடுக்கணும். சைன் ஆர்டிஓ. வந்துருதுங்களா இங்க? ஆமா. ஸோ அந்த 8ஆம் நம்பருங்கிறது சனிக்குரிய ஆதிக்கமா இருக்கிறதுனால, அதுக்கு நல்ல தன்மைய நம்ம எண்கள குடுத்துட்டோம்னா, அது வந்து அந்த வண்டிக்கு மட்டுமல்ல, வண்டியினுடைய ஓனருக்குமே அந்த நீண்ட தன்மைய, அந்த ஆயுள் தன்மைய குடுக்குதுங்கிறத நான் இந்த நிகழ்ச்சி மூலமா பதிவு பண்றேன்மா. அது என்ன எண்கள் சார்? ஏன்னா நம்ம அது எண்கள் அதான் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற மாரி, இந்த எண்களுடைய வடிவம்னா, இந்த 5 எண் தான் குடுக்குமா அப்படின்னா, இந்த 5 எண் மட்டும் தான் குடுக்கும். ஸோ அத மேனேஜ் பண்ணி வர மாரி எப்படியாவது வாங்கணும் பண்ணிக்கிங்க. நம்ம. அது வந்து ரெகுலர் நம்பரா இருந்தாலும், ரேண்டம் நம்பரா இருந்தாலும், ஃபேன்சி நம்பரா வந்ததுன்னா, லக் வரலைனாலும் பரவால்ல. நீங்க வந்து இந்த ரேண்டம் நம்பரா இருந்தாலும் பரவால்ல. நீங்க இந்த நம்பர எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பா தரும். டியூ அதுவே கட்டிக்குங்கிறது தான் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா கண்டிப்பா. ஏன்னா நம்ம டியூல வண்டி போயிடக்கூடாது. எதனால கரெக்ட்டா தான் முடிக்க செகண்ட் ஹேண்ட்ல நீங்க அத முடியாது. பார்க்க முடியாதுங்கிறேன் நானு. செகண்ட் ஹேண்ட்ல கண்டிப்பா பார்க்க முடியாது. ஏன்னா செகண்ட் ஹேண்ட்ல பியூட்டிஃபுல்லா ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அது எல்லாமே கண்டிப்பா. வந்து டியூ கட்ட முடியாம வந்து நின்ன கார் தான் ஆமாமாமா. அப்படிங்கிறது வாங்க வரவங்களுக்கு அது ஒரு கண்டிப்பா மாதிரியான தெரியும். பியூட்டி பார்லர் தான் அது. திருப்பி நம்ம வாங்கிட்டு போறோம். அது நம்ம கையில நிக்கணுமே. ஆமா. திருப்பி அது நம்ம கை விட்டு இன்னொருத்தர்கிட்ட ஆமாமா. போற மாதிரியான ஒரு கண்டிப்பா, நிலைமை கண்டிப்பாமா. வரக்கூடாது இல்லையா? ஆமா. இப்போ நம்ம கலைஞரே எடுத்துக்கிட்டீங்கன்னா, பல வருஷமா ஒரே வந்து கார் தான். எவ்ளோ அவருடைய வசதி ஏறினாலும், அந்த அம்பாசிடர் கார்னா அந்த ஒரே அம்பாசிடர் கார் கார் தான். தான். நம்பர் வந்து மாத்தவே வேற மாட்டாங்க. மாத்தி வேற நம்பர் கூட எடுக்கல. அந்த கார் மட்டும் தான். அது மாரி நிச்சயமா நெறைய எம்ஜிஆரும் பேரு பார்த்தீங்கன்னா, ஏற மாட்டாங்க. 4777 எம்ஜிஆர் தான். ம். அவரும் எடுத்திருந்தாரு. அவருடைய நம்பரும் எல்லா இடத்துலயும் 4777 தான். அதுதான். 7ல முடியும் பாருங்க. மாத்தவே மாட்டாரு மாத்தவே இல்ல. அவரு. ஓகே. இப்ப நம்ம அந்த ஃபேன்சி நம்பர்ன்னு பார்க்கும்போது நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, நம்ம 1லேருந்து போய்க்கிறோம். ஆ. சில பேர் இந்த 0001 ஆமா. ஆர் 1111 ஆ. ஆர் 0011 555. இப்படி 1 ஃபுல்லா 1ஆ வரும். இல்ல வெறும் 1ஆ வரும். இந்த மாரி நம்பர்ஸ் எடுக்கிறதுனால சார். நான் வந்து ஃபேன்சி நம்பர்ன்னு ஒருத்தவங்களுக்கு நான் வந்து சஜஷன் குடுக்குறதே கிடையாது. ஏன்னா ம். ஃபேன்சி நம்பர்ங்கிறது உங்களுக்கு ஒரு காலத்துல முதல்ல எடுக்கும்போது அந்த ஃபேன்சி நம்பர் ஒரு நல்ல விஷயத்தோட கனெக்ட் ஆகி உங்களுக்கு நல்லத குடுத்துருக்கலாம். ம். நான் சொல்ற அந்த ஃபார்மேட்ல வந்திருக்கலாம். 37, 46, 55, 41, 50ங்கிற ஃபார்மேட்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க? ஃபேன்சினால தான் இந்த லக் வந்திருக்குன்னு நினைப்பீங்க. அது தெரியாமலே உங்களுக்கு லக்கோட கனெக்ட் ஆகியிருக்கிறதுனால வந்திருக்கும் அது. ஆனா அடுத்த டிஜிட் நீங்க மாறும்போது, நீங்க ஃபேன்சி நம்பர மட்டும் தான் பார்ப்பீங்க. அந்த ஃபேன்சி நம்பரே வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு சாபமான தன்மைய தரக்கூடிய எல்லா எண்களுக்கும் வரத்த குடுக்கக்கூடிய தன்மையும் இருக்கு. சாபம் குடுக்கக்கூடிய தன்மை. நெகட்டிவ் சைடு, பாசிட்டிவ் சைடு இருக்கு. ஸோ நெகட்டிவ் சைட நம்ம எடுக்காம பாசிட்டிவ் சைட மட்டும் யூஸ் பண்ணணும்னாக்க, நான் சொல்ற ஃபார்முலாவ தான் யூஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு 13 அப்படிங்கிற நம்பர நெகட்டிவா தான் பார்ப்பாங்க. ஆமா, கண்டிப்பா. 13ங்கிற நம்பர் வந்தாலே, அது ஒரு பேய்க்கான நம்பரு. இல்ல ஆமா, ஒரு நெகட்டிவிட்டி சொல்லக்கூடிய ஆமா. நம்பரு. அந்த மாரி தான் பார்க்குறாங்க. 13 வந்துங்கம்மா, நீங்க நான் பாருங்க, நீங்க வந்து அதில முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்லிர்றேன். 13ன்னா நீங்க பார்த்தீங்கன்னாக்க, நம்ம பார்க்கும்போது தெரியக்கூடிய எண் பார்த்தீங்கன்னாக்க 1, 3ன்னு நம்ம பார்ப்போம். ஆமா. சூரியனும், குருவும் சேர்ந்தது தான். 2மே நல்ல பிளானட் தானே அப்படின்னு ஆனா கெட்ட பலன்கள் வரும்போது, அதனுடைய சூட்சுமமான ஒரு தன்மை, அந்த எண்ணுக்கு உண்டான கிரக பலன நான் உங்களுக்கு சொல்றேன். அது ராகுவோட தன்மையும், சந்திரனுடைய தன்மையும் சேர்ந்திருக்கு அதுல. ம். ராகுவும், சந்திரனும் அதில சேர்ந்திருக்கு. ஸோ ராகுவும் சந்திரனும் சேர்ந்தா ஜோதிட துறையில நீங்க பாருங்க, ராகுவும் சந்திரன் இணைவுனாலே, அந்த பையனுக்கோ அல்லது பொண்ணுக்கோ வந்து அபரிமிதமான ஒரு வைப்ரேஷன்ஸ், ஓவர் ஆக்ட் பண்றது, ஓவர் ரியாக்ஷனு, அந்த மாரி சின்ன குழந்தையிலேயே வந்து அதிகப்படியான த ஒரு விளையாட்டுத்தன்மை, ரொம்ப ஹைப்பரா இருப்பாங்க. ஹைப்பர்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த ஹைப்பர்னஸ் எப்பவுமே இருக்கும். இந்த சந்திரன், ராகு இணைவு இருந்ததுன்னா. ஸோ 13ங்கிறதே அந்த மாரி தன்மை இருக்கிறதுனால, அது ஏன் கோஸ்ட் நம்பர்ன்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, உங்களுக்கு வந்து பிரம்ம பிடிச்ச மாரி இருக்காது. அந்த மாரியான ஒரு விஷயம். அதே மாரி வந்து பேய்க்கு பிடித்த நம்பர்ன்னு சொல்லுவாங்க. ஃபாரின்லலாம் நீங்க பார்த்தீங்கன்னாக்க, ஃபாரின்ல நம்ம வந்து விஞ்ஞான வளர்ச்சி உள்ள நாடுன்னு தான் நம்ம சொல்றோம். பட் அங்கேயே நீங்க பார்த்தீங்கன்னாக்க 13ஆம் நம்பர் இருக்காது. லிஃப்ட்ல 13ஆம் நம்பர் இருக்காது. 12, 12 12 14 அப்படிதான் இருக்கும். இருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ ஆமா. அவங்களே அத வந்து பயப்படுறாங்கன்னாக்க, இந்த ராகு சந்திரன் நினைவு தாம்மா அதுக்கு காரணம். கண்டிப்பா. ஏன்னா ஒவ்வொரு நம்பர்ஸ்க்குமே வந்து பவர் இருக்குன்னு கண்டிப்பா பேசுறோம். இருக்கு. இப்ப வந்து இந்த டாக்ஸி ஆர் நீங்க சொல்ற மாரி காரு, டாக்ஸி, லாரி இதெல்லாம் வந்து பிசினஸா வச்சு 1லேருந்து 2, 3, 4ன்னு பெருக்கிட்டு போனவங்க இருக்காங்க. இதுலயே சுருக்கிட்டு வந்தவங்களும் இருக்காங்க. ஆமா. 5 கார் வச்சிருந்தேன் டாக்ஸி ம். குறைஞ்சு 1 இப்ப நான் வாடகைக்கு ஓட்டிக்கிட்டு இருக்கேங்கிற ம். நிலைமையில இருக்கிறவங்க ம். இருப்பாங்க. ம். இவங்க எந்த நம்பர்ஸ்ல தப்பு பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்கு? 8ஆம் நம்பரா இருக்குமா. பெரும்பாலும் 8ஆம் நம்பர் டோட்டல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, 8ஆம் நம்பர் வந்ததுனாக்க இப்ப சில பேர்
0888 இல்ல 8888 அந்த நீங்க மாதிரி பார்க்குற மாதிரி அந்த 8ஆம் நம்பர் ஃபேன்சி நம்பர்ல வரவே வராது. நீங்க பார்க்குற மாதிரி. நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னாக்க, எதிர்பாராத எண் ஒண்ணு இருக்கு. ம். எங்க ஏலம் அதிகமா வேல்யூ வருதுன்னா, அங்க தான் டிமாண்ட் அதிகமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 7 சிங்கிள் டிஜிட் இருக்கு. ஆமா. 7 சிங்கிள் டிஜிட் நீங்க பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் ரேட். ஏன்னா, அந்த சிங்கிள் 7க்கு அவ்வளோ மதிப்பு. அதாவது 0007ன்னு வரும் அது. சில பேர் வெறும் சிங்கிள் நம்பரா இருக்கும். காரோ, டூ ஆமா. வீலரோ அந்த டிஎன் அந்த ஏரியாவோட நம்பர் போட்டுட்டு 1, ஆ, 2, ஆ. 3 அப்படி வெறும் சிங்கிள் பார்க்கும்போது டிஜிட் நம்பர். 7க்கு தான் அந்த சிங்கிள் டிஜிட்ல 7க்கு தான் அதிகமான வேல்யூ உண்டு. அதனால தான் நம்ம டிஜிட்டல்ல கடைசியா 7 பாருங்கன்னு நான் சொல்றேன். அது ஏன் சார் 7 பாருங்கன்னு சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னாக்க, எண்களுடைய நிறைவு எண்ணுன்னு பார்த்தீங்கன்னாக்க 9ஆம் நம்பர் தான் நிறைவு எண்ணுன்னு சொல்லக்கூடியது. 1லேருந்து ஆரம்பிக்குது 9. ஆனால் சூட்ச்ம வரிசை, யோக வரிசைன்னு ஒண்ணு இருக்கு. மனிதனுடைய கட்டுப்பாட்டின மீறின இயற்கைக்கு சக்தி உடையது. அப்படிங்கிற நம்பர் வரிசைன்னு ஒண்ணு இருக்கு. அது நீங்க பார்த்தீங்கன்னாக்க 7 தான் நிறைவு எண். கேது தான் நிறைவு எண். அந்த கேதுவ தான் நம்ம அங்க கொண்டு வரோம். அந்த நிச்சயமா. 7ஆம் நம்பர் வரும்போது, டோட்டல் நம்பர்ல 1, 5 வந்ததுனாக்க, கண்டிப்பா நான் சொல்ற மாரி வெற்றிய தான் குடுக்கும். இது வந்து நிச்சயம். இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா, நம்பர்ஸ் அந்த நம்பர்ஸுங்கிறத நம்ம பொறந்ததுலேருந்து அது நவ கிரகங்கள் கூடயும் கனெக்ட் ஆகுது. நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிள்ஸ் கூடயும் கனெக்டடா இருக்கு. இது நம்ம பிறப்பு எண்ணோட சேர்த்து வரும்பொழுது, அது இன்னும் வந்து வேல்யூபிளா இருக்கு. ஸோ நேயர்கள் உங்களுக்கான நம்பர் செலக்ஷனோ, உங்களுக்கான என்ன ஆலோசனையோ கண்டிப்பா அத கன்சல்டேஷன் மூலமா வந்து சார் கிட்ட நீங்க வந்து கேட்டுக்கலாம். தொடர்ந்து நம்ம இதே மாதிரி அடுத்தடுத்து நெறைய விஷயங்கள் நேயர்கள் கிட்ட பகிர்ந்து பேசலாம் சார். நன்றி. வணக்கம்மா, வாழ்த்துக்கள். வணக்கம்.